வணக்கம் ரோலே. இன்னைக்கு திருதிப்புன்னு ஞான உதயம் வந்து நம்ம கொடுமைக்கார ட்ரெயினர் கூட காலையிலே ஜிம்முக்கு போயிட்டேன். 2 நாள் கழிச்சு விடிய காலையில எந்திரிக்கிறனால குளிர் தாக்கம் தாங்க முடியல. அந்த தாக்கத்தோடய டைரக்டா ஜிம்முக்கு வந்தாச்சு. முதல்ல அந்த அதிகாலை தூக்க கலக்கத்தை மறைக்கணும்ட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து முதல்ல அந்த தூக்க கலக்கத்தை மறைச்சிட்டேன். கொடுமைக்கார ட்ரெயினர், மிஸ்டர் கொடுமைக்கார ட்ரெயினர், இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்? இன்னைக்கா அப்படின்ட்டு பிஜிஎம் போட்டு இன்னைக்கான தொடக்கரி ஒர்க் அவுட் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கான ஒர்க் அவுட்ல என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, நவீன முறையில் காலை உடைப்பது எப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு மிஷின்ல ஒர்க் அவுட் போடும் போது எங்க என் கால் உடஞ்சிரும் போட்டு கெட்ட பயத்துல தான் இருந்தேன். டேய், இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அப்படியே இன்னைக்கான ஒரு கோட்டையை முடிச்சுட்டு நம்ம குடும்பக்கார ட்ரெயினர் கூட கிளம்பிட்டேன். அப்படியே போகையில நம்ம குடும்பக்கார ட்ரெயினர் ஒரு காஃபியை ஸ்பான்சர் பண்ணாரு. காஃபி அருமையா இருந்துச்சு. அதனால இன்னைக்கான 2வது காஃபியை அடுத்த நிமிஷமே வாங்கிட்டேன். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு 9 மணி போல மட்டையான கொஞ்ச நேரம் கழிச்சு வகுறு பசிக்குன்ட்டு கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா போதி தர்ம காலத்து சாம்பாரும் ஆதாமேவாள் காலத்து ரசமும் இருந்துச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம ஏதாவது சமைக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது என் கல்ல ஒன்று மாட்டுச்சு. அது கூட 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு குக்கும்பரை எடுத்துட்டேன். அப்படியே அது எல்லாத்தையும் மடன்னு ஸ்லைஸ் பண்ணிட்டு மீல் மேக்கரையும் போட்டு ஒரு சாலட் தயார் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். நண்பர்களே, இது பண்றது ரொம்ப ஈஸி. கொஞ்சோண்டு தயிர், கையில கிடைக்கிற மசாலா, கண்ட கரமா வந்துருச்சு, கட் பண்ணி வச்ச காய்கறிகள், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா சுவையான சூப்பரான சாலட் ரெடி. இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் மீண்டும் உண்டமயக்கம் வந்துருச்சு நண்பர்களே. அதனால மட்டை ஆயிட்டேன். ஃபாலோ பண்ணுங்க.